ஹாய், நான் உங்கள் இன்ஜினியர் அஜித். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு ரெகுலராக கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்கொயரி வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த என்கொயரியில் ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ரேட் பண்ணுறீங்க? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மந்த்லேருந்து 12 மந்த் அப்படிங்கிற ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறைய ரேட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து கஸ்டமைஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்மளால வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ரேட் நம்ம வந்து கொடுக்க முடியாது. இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டே நம்ம வந்து ஆவரேஜாக எடுத்துப்போம். 1800 1900 பண்ணுறாங்க, 2000 சொல்கிறாங்க, 2200 சொல்கிறாங்க, 2500 சொல்கிறாங்க. ஸோ இன்பிட்வீனில் ஒரு ரேட்டாகவே நம்ம அசைன் பண்ணிக்கலாம். 2000 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எடுத்துக்கக்கூடிய காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhs அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த 40 lakhsல ஸோ ஒரு 15%, அதாவது 15% வந்து ஒரு இன்ஜினியரோடைய சேலரி, அவர் ஆஃபீஸ் ஸ்டாஃப்கான சேலரி, ஆஃபீஸ் ரெண்ட், எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் எல்லாமே வரணும். ஸோ இந்த 15% அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு அவங்க எடுத்துக்கூடிய ஃபீஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு 6 lakhs அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த 6 லட்சத்துல அவர் வந்து எந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் பார்ப்பார் அப்படின்னா, ஒரு 15,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15,000 கம்மியாக எந்த ஸ்டாஃபும் வந்து வேலைக்கு வர்றதில்லை. 15,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை அவங்க ப்ராஜெக்டை பார்க்கக்கூடிய, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் 40 lakhsல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கும் போது அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தனியாக ஒரு மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம ஹயர் பண்ண வேண்டியது. ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கடுத்து அந்த சைட்ல ஒரு சூப்பர்வைசர் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த சைட்ல அந்த சூப்பர்வைசருக்கான காஸ்ட்டும் ஒரு 15,000 பிளஸ் அவருக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து சம்திங் பெட்ரோல் அலவன்சஸ்லாம் ஒரு 5,000 அந்த மாதிரி வரும். ஸோ கிட்டவே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா 3,000 to 5,000 அப்படிங்கிற எக்ஸ்பென்ஸ் ஆகதான் செய்யும். ஸோ இது கழிச்சு பாத்தீங்கன்னா 35,000 வந்து அவங்களுக்கே போயிடுது. இது மந்த்லி ஆவரேஜா நம்ம எடுக்கும்போது 6 லட்சத்து என்னன்னா 50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது. இதுல 35,000 வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு 35,000 போடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 15,000 நிற்கிது. ஒரு சைட்டை போய் விசிட் பண்ணோம் அப்படின்னா பெட்ரோல் அலவன்ஸ் அந்த ஃபுட் அலவன்ஸோட சேர்த்து ஒரு நாளைக்கு 350 ரூபா ஆகுது. இப்போ இந்த 350 ரூபா போச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க. அது 15,000 தான் பேலன்ஸ் நிற்கிது. அந்த 15,000த்துல 350 ரூபா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 150 ரூபா தான். ஒரு இன்ஜினியரோட ஃபீஸ் வந்து வெறும் 150 ரூபா தானா? ஸோ இதை தான் நம்ம திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை யோசிச்சு கரெக்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ல ஒரு ரெசிடென்ஷியல் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் உங்களோட வீடு வந்து கரெக்டா அமையும். ஏன்னா ரேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா கிடைக்காது. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சைனிங் ஆஃப் அஜய்.